வெல்கம் டு டாப் ஃபியூச்சர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு இட் அக்கர்டு டு மீ. இட் அக்கர்டு டு மீ. பாருங்க, அக்கர் அப்படிங்கிற வார்த்தை தோன்றியது அப்படிங்கிற மீனிங்கை கொடுக்கும். அதாவது உனக்கு தோணுச்சா, எனக்கு தோணுச்சு, எனக்கு அப்பதான் எனக்கு தோணுச்சு, இது மாதிரி சொல்லுவோமா? தோன்றியது அதாவது மைண்ட் ப்ளோவிங் ஐடியாஸ். திடீர்னு நம்ம மைண்ட்ல நமக்கு தோணும், இப்படி தோணுச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த வார்த்தையை ரீப்ளேஸ் பண்றது தான் அக்கர். ஸோ நீங்கள் அக்கர் டிஇடி போட்டிங்கன்னா அது பாஸ்ட் ஃபார்ம். ஸோ அந்த ஃபார்ம் மட்டும் மாறும். ஸோ அக்கர் அப்படிங்கிறது இனிமேல் தோணுச்சு அப்படிங்கிறதுக்கு நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ an idea suddenly came to you. நமக்கு திடீர்னு ஒரு யோசனை வருது, அதை தான் நம்ம தோணுச்சின்னு சொல்லுவோம் இல்லையா? திடீர்னு யோசனை வருதல், சரிங்களா? ஸோ இனிமேல் இதை நம்ம அக்கர் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணி தாராளமாக ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் நிறைய கொடுத்துருக்கேன். அதை ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் தோணுச்சு அப்படிங்கிறதுக்கு அக்கர் போடாமல் இருக்கவே மாட்டீங்க. எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒன்லி ஆஃப்டர் ஐ ஸ்டார்டட் த ப்ரெசன்டேஷன். ஒன்லி ஆஃப்டர் ஐ ஸ்டார்டட் த ப்ரெசன்டேஷன். ப்ரெசன்டேஷன் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா இட் அக்கர்டு டு மீ, எனக்கு தோன்றியது. இட் அக்கர்டு டு மீனா என்ன? எனக்கு தோன்றியது, பாஸ்ட் டென்ஸ். ஓகே, தோன்றியது. என்ன தோணுச்சு? அப்போ என்ன தோணுச்சுன்னு சொல்றதுக்கு முன்னாடி நம்ம தட் கிளாஸ் போடணும். தட் கிளாஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு சொல்லும்போது சப்ஜெக்ட் கண்டிப்பாக இருக்கணும். பாருங்க, தட் போட்டுட்டு ஐ அப்படிங்கிற சப்ஜெக்ட் இருக்கா? உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு சொல்றதுல ஐ போடுறீங்களா? ஸோ ஐங்கிற சப்ஜெக்ட் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக தட் போட்டே ஆகணும். ஓகே, தட் ஐ ஹேடன்ட் சார்ஜ்டு மை லேப்டாப். ஐ ஹேடன்ட் சார்ஜ்டு மை லேப்டாப். நான் லேப்டாப்க்கு சார்ஜ் போடவே இல்லைன்னு எனக்கு அப்போதான் தோணுச்சு, சரிங்களா? அடுத்த இட் அக்கர்டு டு மீ, எனக்கு தோணுச்சு. என்ன தோணுச்சுன்னு சொல்லலாம். halfway through my trip to பெங்களூர். பெங்களூருக்கு பாதி வழி போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு தோணுச்சு. என்ன தோணுச்சு? தட் போடுறோம். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம சப்ஜெக்ட் போட்டு தான் சொல்ல போறோம். தட் ஐ ஹேட் பீன் தேர் பிஃபோர். இதுக்கு முன்னாடி நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு. தட் ஐ ஹேட் பீன் தேர் பிஃபோர். இந்த தட்டை நான் வந்துட்டு ஏன் மென்ஷன் பண்ணி சொல்றேன்னா, நீங்க அதை சொல்லலாம். அந்த தட்டு கிளாஸ் போடாம சொன்னீங்கன்னா சென்டென்ஸ் எல்லாமே ஐசோலேஷனா இருக்கும், தனித்தனியா இருக்கும். ஒரு கோர்வையா நம்ம சொல்ல மாட்டோம் அப்போ, சரிங்களா? அடுத்த எக்ஸாம்பிள். once I was out of the door. once I was out of the door and walking down the street. நான் உங்க வீட்டை விட்டு வெளியே போய் கீழே ஸ்ட்ரீட்ல வாக்கிங் போனோம். இட் அக்கர்டு டு மீ, போனப்பதான் எனக்கு தோணுச்சு. என்ன தோணுச்சு? தட் கிளாஸ் போனீங்கன்னா சப்ஜெக்ட் வருது பாருங்க. that I didn't lock up properly. that I didn't lock up properly. நான் ஒழுங்கா பூட்டலன்னு எனக்கு அப்பதான் தோணுச்சு. அடுத்த it occurred to me as I was making coffee. as I was making coffee. காஃபி போடும்போது அவங்களுக்கு தோணுது என்னது? that we were out of the milk. அவங்க கிட்ட மில்க் இல்லைன்னு அவங்களுக்கு அப்பதான் தோணுது. ஓகே, இப்போ சிம்பிள் பாஸ்ட்லேயே பார்த்துட்டோமா? ஒரு கண்டினியூஸும் சேர்த்து பார்த்துடலாம். she was explaining the project. she was explaining the project. ing ஃபார்ம்னாலே என்ன? கண்டினியூஸ். ஸோ அவங்க ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது when it was slowly occurring to me, அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க அதே சமயத்தில் இவங்களுக்கும் ஒரு யோசனை அப்படியே மெதுவாக வருது. it was slowly occurring to me. கொஞ்சம் மெதுவாக அந்த யோசனை எனக்கு வருது. என்ன யோசனை வருது? தட், ஏன்னா ரீசன்ல ஐ இருக்குது, சப்ஜெக்ட் சொல்றோம். that I had realized this previously on my former office. former office அப்படின்னு சொன்னா இதுக்கு முன்னாடி வேலை பார்த்த ஒரு இடம், அல்லது நான் இதுக்கு முன்னாடி நீங்க என்ன பிளேஸ்ல வேலை பார்த்தீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்றது தான் former office. ஓகே, it was slowly occurring to me. கொஞ்சம் மெதுவா எனக்கு அந்த யோசனை வந்துட்டு இருந்தது அப்படின்னு அர்த்தம். அடுத்து while I was packing my suitcase. நான் என் சூட்கேஸை பேக் பண்ணிட்டு இருக்கும்போது it occurring to me, மெதுவாக எனக்கு யோசனை வந்தது. என்ன வந்தது? that I might need warm cloth. எனக்கு கண்டிப்பாக வார்மான கிளாத் வேணும். that I initially thought, நம்ம நினச்ச மாதிரி எனக்கு வார்ம் கிளாத்ஸ் எனக்கு வேணும்னு எனக்கு அப்போதான் தோணுச்சு. I am eating veg salad. நான் வெஜ் சாலட் சாப்பிட்றேன் because it occurred to me. ஏன்னா எனக்கு தோணுச்சு. என்ன தோணுச்சு? that I needed some energetic food.
என்ன தோணுச்சு உங்களுக்கு? that I needed some energetic food. நல்ல energetic food நம்ம இப்ப சாப்பிடணும்னு எனக்கு தோணுச்சு. அதனால நான் இப்ப என்ன பண்றேன்னா சாப்பிடுறேன். ஓகே, அடுத்து it hadn't occurred to me. It hadn't occurred to me. நெகட்டிவ் ஃபார்ம்ல இப்ப பேசுறோம் பாருங்க. it hadn't occurred to me. எனக்கு தோணவே இல்லை. என்ன தோணல? that the deadline was today. that the deadline was today. இன்னைக்கு தான் டெட்லைன். சப்ஜெக்ட் என்ன? டெட்லைனுங்கிறது தான் இங்க சப்ஜெக்ட். ஓகே, that the deadline was today. இன்னைக்கு தான் டெட்லைனுங்கிறது எனக்கு தோணவே இல்லை. அப்போ அவ்வளவுதான், ஒர்க் பெண்டிங்ல விழுந்துருச்சு. ஓகே, அடுத்த it suddenly occurred to me. உடனே எனக்கு தோணிடுச்சுப்பா. என்ன தோணுச்சு? how can I cross this difficult situation? ஏதோ பயங்கரமான டிஃபிகல்ட் சுச்சுவேஷன்ல இருக்கும்போது நம்ம திடீர்னு நினைப்போம், இதை நான் சமாளிச்சு வெளியே வந்துருவேனா அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா? ஸோ அதுதான் சொல்றேன், எனக்கு அப்படி தோணுச்சு அப்படின்னு இவங்க சொல்றாங்க. it suddenly occurred to me, how can I cross this difficult situation? How can I cross this difficult situation? பாருங்க, அக்கறை எவ்வளவு அழகா யூஸ் பண்றவங்க. எனக்கு தோணுச்சு, எனக்கு தோணுச்சு, எனக்கு தோணுச்சுன்னு சொல்லும் போதெல்லாம் நீங்க தாராளமா என்ன செய்யலாம்? it occurred to me அப்படிங்கிற வேர்டை நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். it occurred to me இது past tense, it occurred me இது present tense. ஓகே, அடுத்து it occurred to me that தோணுச்சு. என்ன தோணுச்சு? I should start the preparation for the next exam. அடுத்த எக்ஸாமுக்கு படிக்கலான்னு எனக்கு தோணுச்சு, அதனால நான் படிச்சுட்டு இருக்கேன். so that's why I am studying அப்படின்னு சொல்லணும். அடுத்து it never occurred to me. இதே நெகட்டிவ் தான். it never occurred to me. எனக்கு தோணவே இல்லை. என்ன தோணல? that I would get selected for the job. I would get selected for the job. இந்த ஜாபுக்கு நான் செலக்ட் ஆயிருவேன்னு எனக்கு சுத்தமா தோணவே இல்லை. சரிங்களா? அப்ப இந்த இடத்துல நான் ஏன் இங்க would போட்டிருக்கேன்? would வந்து பாஸ்டோட ஃபியூச்சர். இது சொல்றது ஃபுல்லா பாஸ்ட பத்தி தான் சொல்றோம். எனக்கு அப்ப தோணவே இல்லை இதுல நான் செலக்ட் ஆயிருவேன்னு. அப்போ செலக்ட் ஆனதுங்கிறது பாஸ்ட். அந்த பாஸ்ட்ல அவங்க நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்றது என்னது? அந்த பாஸ்டோடைய ஃபியூச்சர். அதனாலதான் நம்ம இங்க would போறோம். வுட்டுக்குன்னு தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கும். அதை நான் இங்க டேக் பண்றேன், மறக்காம செக் பண்ணுங்க. அடுத்து பார்க்கலாம். ஓகே, didn't it occur to you? இவ்வளவு நேரம் to me எனக்கு தோணுச்சுன்னு பார்த்தோமா, இப்போ உனக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். didn't it occur to you? உனக்கு தோணவே இல்லையா? என்ன தோணலையா? இங்க பாருங்க, இதுக்கப்புறம் நான் தட் போடல. நீங்க இந்த இடத்த நோட் பண்ணணும். நான் என்ன சொன்னேன்? தட் கிளாஸ் நீங்க யூஸ் பண்ணணும்னா காரணம் சொல்லும் போது நீங்க சப்ஜெக்ட் கண்டிப்பா யூஸ் பண்ணணும்னு சொல்லலாம். ஸோ இந்த சென்டென்ஸ்ல நான் தட் போடல. ஏன்னா உனக்கு என்ன தோணலையான்னு கேட்குறோம். ஆஸ்க் ஃபார் ஹெல்ப், உதவி கேட்கணும்னு உனக்கு தோணலையா? அப்போ இந்த இடத்துல சப்ஜெக்ட் எதுவுமே இல்லை இல்லைங்களா? ஸோ அதனால நீங்க தட் போட வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு பதிலாக நீங்க டு அப்படிங்கிற ப்ரிப்போசிஷனை கட்டாயமா போடணும். அப்பதான் சென்டென்ஸ் கோர்வையா இருக்கும். ஓகே, didn't it occur to you என்ன to ask for help when you were struggling? when you were struggling, நீ வந்து ஸ்ட்ரகிள் ஆகி இருக்கும்போது உனக்கு உதவி கேட்கணும்னு என்கிட்ட கேட்கணும்னே உனக்கு தோணலையா அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஓகே, இதெல்லாம் நல்ல அருமையான சென்டென்ஸ். எப்பவுமே நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் இதை அடிக்கடி கேட்டிருப்போம், ஏன்டா என்னை கூப்பிட மாட்டியா அப்படின்னு கேட்போம்ல. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நீங்க தாராளமாக இதை யூஸ் பண்ணி உங்க ஸ்போக்கனை என்ஹான்ஸ் பண்ணலாம். அது போலவே இன்னொன்று, didn't it occur to you? உனக்கு தோணவே இல்லையா? என்ன? that I might be worried about your words. உன்னோட வார்த்தைகளால நான் வந்து கவலைப்படுவேன் அப்படின்னு உனக்கு தோணவே இல்லையா? ஏன் இப்படி உனக்கு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டே போறேன், நான் கவலைப்படுவேன்னு உனக்கு தோணலையா அப்படின்னு கேட்போம் இல்லையா? ஸோ அதுதான் அருமையான சென்டென்ஸ், யூஸ் பண்ணுங்க கட்டாயமா. didn't it occur to you that I might be worried about your words? ஓகே, ஸோ it occurred to you அப்படிங்கிற ஃப்ரேஸை நீங்கள் தாராளமாக உங்கள் லைஃப்பில் யூஸ் பண்ணுங்க. தென் உங்களுக்கு இது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்திருந்ததுன்னா எனக்கு காமெண்ட்ல சொல்லுங்கள். தேங்க்யூ.